வந்து அவங்கள திட்டினோடனே வீட்டை விட்டு போகணும்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் பொண்ணு வீட்டை விட்டு போக பார்க்குறாங்க. அந்த டைமில் வந்து பொண்ணுக்கு வந்து ஒரு யோசனை வருது. வெளியே போகும்போது வந்து கால் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக வந்து உள்ளே வராங்க. நான் ஏன் வீட்டை விட்டு போகணும், நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வந்து இந்த தப்பே செய்யலை, நீங்கள் எல்லோரும் என் மேலே பழிய சுமத்தினா அது உண்மையாயிடுமா, நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு தான் இந்த வீட்டை விட்டு போவேன், அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உடனே வந்து ஜெயா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே உடனே வந்து சந்திரசேகர் வந்து அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவள் வந்து நிரூபிக்கிறேன்றாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ஜெயா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சே இப்படி நடந்துச்சு, இவ வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சுந்தரமில் யோசிக்கிறாரு, என்ன இவ இப்படியாவது வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா வேறு மாதிரி வந்து நிற்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே அந்த டைமில் எதிர வந்து நிற்கிறாங்க நம்ம பொண்ணியை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து பொண்ணியை பார்த்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமாம் சுந்தரம் நான் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. எவ்வளோ தைரியமாக தான் என் பேர் சொல்வேன், உன் பேர் சொல்கிறதுக்கு தானே உன் பேர் இருக்குது அப்படின்றாருங்க. எவ்வளோ தைரியம் உனக்கு, என் பேர் சொல்கிறியா நீ, அண்ணன் கூப்பிட்டுட்டு இப்போ பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, உன்னெல்லாம் அண்ணன் கூப்பிட்டது ஒரு காலம், அது ஏன்டா கூப்பிட்டுன்னு இருக்கு எனக்கு இப்போது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என்னை எப்படியெல்லாம் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணி ட்ராமா பண்ணியிருக்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நான் வந்து உன்னை பற்றி நினச்சிருந்தது எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே வந்து நீ எவ்வளோ மோசமானவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெண்கள் விஷயத்தில் நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ பெண்கள் விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே நான் சொல்லவா உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு. இன்றைக்கி உன்னை நல்லவன் நினச்சி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல பவானி அக்கா, அவங்க காரி துப்பி உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அந்த நாள் கண்டிப்பாக வரும். இங்கே பார், என் பொண்டாட்டியை நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டா. யார் சொன்னது, எந்த புருஷனும் கேவலமானவன் தெரிஞ்சால் எந்த பொண்டாட்டியும் இப்படி தான் பண்ணுவா. ஆனால் ஒரு நாளைக்கு உனக்கும் அந்த நிலைமை வரும், நான் வர வைப்பேன். உன் முகத்திரையை கிழிச்சு நீ எவ்வளோ கேவலமானவன் கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்து முன்னாடி நான் நிறுத்துவேன் உன்னை. அந்த நாள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை நான் கண்டிப்பாக இந்த பொண்ணு செய்வா. இவ்வளோ நாளாக எனக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்துருக்க, அப்போவும் இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ நீ கொடுத்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா என் மேலே எவ்வளோ பழியை போட முடியுமோ அவ்வளோ பழியும் போட்டு என்னை வெளியே அனுப்பலான்னு சொல்லிட்டு செம பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் சக்தி பிரீத்தி கல்யாணத்தை நிறுத்தி அந்த பழியை தூக்கி என் மேலே போட்டிருக்க. எல்லாரும் என்னை எப்படியாவது திட்டுவாங்க, இதை வீட்டை விட்டு அமுச்சிடுவாங்க தான் இவ்வளோ பிளான் பண்ணேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன். உன்னை நீ எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு உன் முகத்தில் கிழிக்கிறேன். இந்த பொண்ணு என்ன எப்படிப்பட்டவன்னு நீ பார்க்க தான் போகிற. இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பொண்ணியை நீ பொறுமைசாலியாக தான் பார்த்துருக்க. இனிமேல் தான் இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பொண்ணியை பார்த்து நீ பயப்படுற காலம் கண்டிப்பாக வரதான் போகுது, அதையும் பார்க்கலாம். நீ சொன்னால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்பிடுவாங்களா? நான் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு எப்படி ட்ராமா போடணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா உன்னை பற்றி ட்ராமா போடுறது எப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, இன்றைக்கி எனக்கு சாட்சியோடு நீ நிரூபிச்சல, வந்து ஃபோட்டோலாம் போட்டு காமிச்ச, வீடியோலாம் போட்டு காமிச்சல, அதே மாதிரி உன்னையும் சாட்சியோட கையும் களவுமா வந்து இந்த வீட்டில் மாட்ட வைப்பேன். அந்த நாளுக்காக எண்ணிட்டுருக்கு, ஒவ்வொரு நாளையும் நீ எண்ணிட்டு கொஞ்ச நாள் தான் இந்த வீட்டில் நீ இருக்க போகிற. அதுக்கப்புறம் உன்னை எல்லாரும் முன்னாடியும் வந்து கழுத்து பிடிச்சி தள்ள போகிறாங்க. யாரு நினச்சிட்ட, பவானி அக்காவே உன்னை கழுத்து பிடிச்சி தள்ளுவாங்க. உடனே பார்க்குறாரு, எவ்வளோ தைரியமாக தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுவேன், நான் அப்படி தாண்டா பேசுவேன், வாடா போடன்னு பேசுறியா, உனக்கு அவ்வளோ திமுறாடி. ஆமாடா திமுரு தாண்டா, உன்னை மாதிரி ஆளுங்கிட்டலாம் இந்த பொண்ணியோட ஸ்டைலே வேறடா. எவ்வளோ திமுருன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருப்ப, உனக்கு இருக்குதுடா. இந்த வீட்டில் நாளை எண்ணினே இருக்க போகிற நாள் இன்றைக்கி கூட கடைசி நாளாக இருக்கலாம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டபடி ஒன்றுமே புரியாமல் அப்படியே முடிக்கிறாரு. வந்து சுந்தரத்தால் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளோ தைரியமாக தான் இவ்வளோ பேச்சு என்னை பார்த்து இவள் பேசுவா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன், இவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு நினச்சா எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு. ஆனால் விட மாட்டேன் பொண்ணி, விட மாட்டேன், உன்னை வீட்டை விட்டு துரத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி செம்மையாக டென்ஷன் ஆகிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி ஆச்சு, வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்றாங்க. எங்கே போனா, திரும்பி மறுபடியும் வந்துட்டா. என்னடி சொல்கிற? ஆமாம், போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து நான் இந்த உண்மையை நிரூபிச்சு தான் இங்கேருந்து போவேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா என்னடி இது, அந்த பொண்ணி சாதாரண ஆளு நினச்சா இவ்வளோ பண்ணிகிட்ருக்கா. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த பொண்ணி வேறு மாதிரி ஆளாக இருக்கா. அவள் திரும்பி நின்று அந்த பார்வை பார்த்தா பாரு, அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் ஒழிஞ்சிருந்ததுமா. நானே கொஞ்ச நேரம் பயந்துட்டேன்னு பார்த்துக்கேன். என்னடி சொல்கிற, இப்போ என்ன பண்ண போகிற? அவள் என்ன பண்ணாலும் சரி யாரும் இங்கே அவளை நம்ப மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு எப்படியாவது துரத்துறதுக்கு வேறு பிளான் போடுறேன் அப்படின்றாங்க. இதோட முடியுது.